ஒரு ஆதங்கம், ஒரு கவலை. நாட்டிலேயே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. அது எப்போ கலைய போறோம்னு தெரியும். 2026 தான் கலையணும் எல்லாத்தையும். இன்னைக்கு சின்ன படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறவங்க, சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சின்ன படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற அனைவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு நம்ம வந்து நன்றிய தெரிவிக்கணும். இன்னைக்கு எந்த கன்டென்ட்டுமே இல்ல. ஆர் இது மாஸ்லேருந்து, போஸ்ட் வெங்கட்லேருந்து, கலைஞர் வரைக்கும் எல்லா கன்டென்ட்டையும் கலக்கி குடுத்தாச்சு. நானே கலங்கி போயிருக்கேன். என்னடா பேசுறதுன்ட்டு. அதிமுக சார்பா இங்க வந்து வாழ்த்திய ஆர். உதயகுமார் சாருக்கும், திமுக சார்பாக இந்த இரவின் விழிகள் படத்தை வாழ்த்திய போஸ் வெங்கட் அவர்களுக்கும், நாம் தமிழர் சார்பாக இந்த இரவின் விழிகள் படத்தை வாழ்த்தி பேசி அமர்ந்திருக்கும் அண்ணன் கலைஞர் அவர்களுக்கும், பாஜகவில் சேரவிருக்கும் அனைவருக்கும் இல்ல அதான் சேர போறாங்க மத்தவங்கலாம். ஆமா. சேரப்போற அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இது ஃபர்ஸ்ட்டு பார்த்தா எல்லாரும் ஒரு பேச்சையும் கேட்டு அசந்துட்டேன். அதுல கதாநாயகி நீமா, வாமான்னு சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. அவங்க நல்ல நடிகைன்னு நிரூபிச்சுட்டாங்க. அவங்க டைரக்டர் மாரி மிமிக்ரி. அவர் எப்படி பேசுவாரோ, அதே மாரி மிமிக்ரி பண்ணாங்க பாருங்க. அங்கேயே சிறந்த நடிகை ஆயிட்டாங்க. வாழ்த்துக்கள். நல்லா மிமிக்ரி பண்றீங்க. அடுத்து கோமல் சர்மா அவர்கள். அவங்க அரசியல் தலைவர்கள் பேச வேண்டிய பேச்செல்லாம் பேசியிருக்காங்க. கலைஞர் சார், சீமான் அண்ணன் பேச வேண்டியது அவங்க பேசிட்டாங்க இப்போ. சோசியல் மீடியா எந்த அளவுக்கு கேவலமா இருக்கு, எத தப்பா யூஸ் பண்றாங்க, அது எப்படி சரியா யூஸ் பண்ணணும். உண்மையிலேயே ஒரு சினிமா விழாவுல வந்து ஒரு சமூகத்துக்கு தேவையான விஷயத்த சொல்ட்டாங்க. நன்றி. முதல்ல பாடல் எல்லாம் நல்லா இருந்துச்சு. மிஸ்டருக்கு வாழ்த்துக்கள். அந்த அம்மா சென்டிமெண்ட் சாங்கு ரொம்ப உண்மையிலேயே மனச டச் பண்ணுச்சு. இசைஞானி இளையராஜா சாங்கு கேட்ட மாரி இருந்துச்சு அது. ஆமா. அந்த பாடகரும் இளையராஜா வாய்ஸு நீங்கதானா? இளையராஜா பயங்கர ரசிகர் போல இருக்கு. ஆமா. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? ஆமா. அது நம்ம இசைஞானி பாடுற மாரியே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபீல் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவங்க நீங்க பாடுன பாட்டு ஒண்ணு போடல. அத போட்டுக்கணும். நல்லா கொஞ்சம் செக்ஸியா இருந்துச்சு. உதயகுமார் சார் ஃபீல் பண்ணாரு. இது இது இந்த படத்துல இருக்குனாரு. ஆமா சார்ன்னு. அது போடல அப்டின்னாரு. அது இப்போ விட்டாங்க சார்ன்னு. நான் கிளம்புறேன்ட்டாரு. ஃபர்ஸ்ட்டு பேசி போனது காரணமே, அவர் எதிர்பார்த்தது இல்ல இங்க. அதனால கிளம்பிட்டாரு. நல்லா இருந்துச்சு சாங். ட்ரெய்லர். நான் அந்த உதவி இயக்குனரா சேர்றதுக்கு முன்னாடி, அப்ப நெறைய படங்கள் ட்ரெய்லர் தியேட்டர்ல போடுவாங்கல்ல அப்படியே. ஃபர்ஸ்ட்டு இப்போ ஒரு ட்ரெய்லர் பார்த்து வியந்ததுன்னா, ஊமை விழிகள் தான். மிரண்டுட்டோம். என்னடா இப்படி ஒரு ட்ரெய்லரான்ட்டு. எப்படா படம் வருங்கிற அளவுக்கு அது எதிர்பார்ப்பு உண்டாக்குச்சு. அது மாரி இரவின் விழிகளும் சில ஷாட்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. கேமராமேன் பாஸ்கருக்கு வாழ்த்துக்கள் சார். அந்த டாப் ஆங்கிள்ல அப்படியே அந்த கார் போறதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிரட்சியா இருந்துச்சு. அ ஒளிப்பு ரொம்ப இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். அப்புறம் புடியூசர் அவரே கதாநாயகன். இவர் பேரு வற்புறுத்தி போட்டுட்டு இருக்காரு. ஹீரோவா. ஆமா. அது சிலது கதைக்கு தேவைப்படும். சில முகங்கள் வந்து இப்ப என் ராசவன் மனசுல வந்து அதுக்கு ராஜகிரண் தான். வேற யாரும் அந்த நல்லி எலும்பு கடிக்க முடியாது. அதுக்கு அவரு தான். அந்த மாரி சில படங்களுக்கு அந்த உருவம் தான் கதாநாயகன். அழகா, சிவப்பா அதெல்லாம் அது வேற. இந்த கதைக்கு கரெக்ட்டா தேவைப்பட்டிருக்கு. ஆனா ரொம்ப அதிகமா முகமூடி போட்டு வந்துட்டீங்க. அங்கேயும் கொஞ்சம் உஷாராயிட்டாரு அவரு. ஃபுல்லா தாங்க மாட்டாருன்ட்டு முகமூடி போட்டு எப்ப கழட்டணுமோ அப்ப கழட்டிட்டாரு. டயருக்கு விவரமான ஆளு தான். அவரு நடிச்சிருக்கிறாரு. இயக்குனர்
சிக்கல் ராஜேஷ். ராஜேஷ். சிக்கல்னா சொன்ன மாரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. நாட்டிலேயே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. அது எப்போ களைய போறோம்னு தெரியும். 2026 தான் களையணும் எல்லாத்தையும். ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. ஆனா சிக்கல்ங்கிறது எங்க ஊர். ஊர் நம்மள மாரி தான். ஊர் பாசம் உள்ளவரு. ஊர் பேர கூட வச்சுக்கிட்டாரு. அ த்ரில்லர் மூவி. நல்ல கன்டென்ட். சொல்லும்போது இன்னைக்கு பெண்கள் நிலை இந்த நாட்ல எவ்வளோ மோசமா இருக்கு. நம்ம நம்ம சொல்லிக்கிருக்கோம். அப்படியே பெண்கள் சுதந்திரமா அடைஞ்சுட்டாங்க. பெண்கள் இன்னைக்கு ஆணுக்கு நிகர் பெண். ஆ பெண்கள் இன்னைக்கு புரட்சி பெண், புதுமை பெண். நம்மளா சொல்லிக்கிறது தான் அப்படியே. இன்னைக்கு பெண்கள மாரி கேவலமானது இல்ல. சொன்ன மாரி அதுக்கு ஒண்ணு சொன்னாரு. நைட்ல போனா தான் சுதந்திரம்னா பகலே போ முடியல. அன்னைக்கு சொன்னாங்க, எந்த ஒரு இரவில் ஒரு பெண் நகையெல்லாம் அணிஞ்சுட்டு எப்போ தனியா போறாங்களோ அன்னைக்கு தான் சுதந்திரம்ன்ட்டு. இன்னைக்கு நகை மட்டும் போகாது. கற்பும் போயிரும் போல இருக்கு. அத அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாரி இந்த இறைவன் விழிகள். நல்ல ஒரு த்ரில்லர்ங்கும்போது உங்களுக்கு பிசினஸ் பிரச்சனை இல்ல. அப்படியே பண்ணிரலாம். படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு எல்லாரும் பேசும்போது படத்தோட வெளியீடு, சின்ன படங்களுக்குள்ள பிரச்சனைகள், ஆ ரிலீஸ்ல உள்ள பிரச்சனைகள், ஆர். விஜயகுமார்ல சார்லேருந்து, போஸ்ட் சார்லேருந்து, களஞ்சியம் அண்ணன் வரைக்கும் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஒரு ஆதங்கம், ஒரு கவலை. சினிமால உள்ள ஒரு பெரிய பெரிய இடர்பாடு இன்னைக்கு. படம் எடுக்கிறது இன்னைக்கு பெரிய விஷயமே இல்ல. அத ரிலீஸ் பண்றது தான் பெரிய விஷயமா இருக்கு. ஒரு சின்ன படத்த ரிலீஸ் பண்றது தான் முதல் வெற்றியா இருக்கு இன்னைக்கு. நம்ம நெறைய சொல்றோம். தியேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க. தியேட்டரு கெ கிடைக்க மாட்டேங்குது. ஷோ மாத்தி மாத்தி குடுக்குறாங்க. ஆளுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ண்ணே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இது வந்து நம்ம ஒரு தியேட்டர்காரங்கள குறை சொல்லிற முடியாது. தயாரிப்பாளரும் குறை சொல்லிற முடியாது. மக்கள குறை சொல்ல முடியுமா? அவங்க குறை சொல்ல முடியாது. நெறைய சின்ன படங்கள அவங்க பார்த்து மிகப்பெரிய வெற்றி அடைய வச்சிருக்காங்க. எத்தன சின்ன படம் ஓடியிருக்கு. அப்போ மக்களும் குறை சொல்ல முடியாது. இங்க எங்க என்ன சிக்கல்? என்ன பிரச்சனை? இது ஆராய வேண்டிய விஷயமா இருக்கே தவிர, இத ஒரு குற்றச்சாட்டா ஒரு ஒரு இதா நம்ம குடுக்குற மாரி இல்ல. ஆனா ஒண்ணே ஒண்ணு உண்ம. முன்னலாம் சினிமா நல்லா இருக்கணும்னு எல்லா சினிமாக்காரும் நெனைப்போம். சினிமா நல்லா இருக்கணும்னு எல்லா தயாரிப்பாளரும் நெனைப்பாங்க. சினிமா நல்லா இருக்கணும்னு எல்லா நடிகரும் நெனைப்பாங்க. சினிமா நல்லா இருக்கணும்னு எல்லா இயக்குனரும் நெனைப்பாங்க. ஆனா இன்னைக்கு இல்ல. நான் நல்லா இருக்கணும். என் படம் மட்டும் ஓடணும். எவன் படம் ஓடுனா ஓடாட்டம் என்ன? என் படத்த எல்லா திரையிலும் போட்டு நான் வசூல் வரணும். இத்தன இத்தன கோடி வசூல் நான் சொல்லணும். ஒரு புடிசரு எல்லா தியேட்டரும் அவரு கவர் பண்ணிறாரு. இன்னொரு புடிசருக்கு தியேட்டர் வேணுமேங்கிற அவங்க கவலைப்பட்டதில்ல. அப்ப இன்னைக்கு சினிமா அழிக்கிறது சுயநலம். என் படம் ஓடுனா போதும். எவன் படம் ஓடுனாலும் ஓடட்டும் என்ன? அப்படி நெனைச்சா, நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சினிமா அழிஞ்சா, அதுல நம்மளும் அழிஞ்சிருவோம். யாரோ சுயநலத்துல இருக்காங்களோ, அவங்களும் அழிச்சிருவாங்க. இது இப்போ ஒரு ஒரு பொது பார்வை வேணும். சினிமா நல்லா இருக்கணும்னா, நடிகர்லேருந்து, தயாரிப்பாளர்லேருந்து, இயக்குனர்லேருந்து எல்லாரும் நெனைக்கணும். அது இன்னைக்கு இல்ல இன்னைக்கு. கலைஞர் சார் சொன்ன மாரி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட அதான் சார். பெரிய ஸ்டார் படமும் 5 தியேட்டர் தான். வடபழனில கமலா தியேட்டர்ல போட்டா, உதயம் தியேட்டர்ல போடக்கூடாது. ஏ.எம். ராஜேஸ்வரி, காசி, எஸ்.ஆர். பங்கஜம் இதுல ரிலீஸ் பண்ணக்கூடாது. உதயத்துல போட்டா கமலா, அந்த சுத்தூர்ல இருக்க இங்கிலீஷ் பண்ணக்கூடாது. மாரி அங்கே அபிராமில போட்டா ஆல்புட் போடக்கூடாது. தேவில போட்டா இங்க சத்தியம் போடக்கூடாது. ஒரு ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கு இருந்துச்சு. இப்போ பெரிய படங்கள் வந்து சென்னையில எத்தன தியேட்டர் இருக்கோ, அத்தன தியேட்டரும் அவங்க படம் தான். அதனால அது இனிமே 50 நாள், 100 நாள் ஓடுறதுக்குலாம் வாய்ப்பே இல்ல. அதனால தான் உங்களுக்கு 3 நாள், 1 வாரம் கலெக்ஷன் முடிஞ்சு, அடுத்து 2வது வாரம் பார்த்தா தியேட்டர்ல ஆள் இல்ல. இதுல ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, இந்த விமர்சனம் பத்தி சொன்னாங்க.
ஒரு காலத்தில அப்பதான் ஒரு இயக்குனர் படம் ரிலீஸ் ஆனாலோ, ஒரு தயாரிப்பாளர் படம் ரிலீஸ் ஆனா, அது முக்கியமா இயக்குனர். தமிழ் ரிலீஸ் ஆகும்போது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், சில வாரப்பத்திரிகைல வர விமர்சனத்த ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இந்த வாரம் வரலைன்னா, அடுத்த வாரம் வரும்ன்ட்டு, அடுத்த வாரம் அந்த புக்குக்காக காத்திருப்பாங்க. அடுத்த வாரம் இல்லைன்னா, 3வது வாரம் வந்து அந்த புக்குக்காக வாங்கி பார்ப்பாங்க. இந்த இந்த வாரம் படத்துக்கு விமர்சனம் வந்திருக்கான்ட்டு. 3வது வாரம் வரலைன்னா, அந்த பத்திரிக்கைக்கே இவங்க தொடர்பு கொண்டுருவாங்க. என்ன சார் எங்க படத்தோட விமர்சனம் போடலன்ட்டு. அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், விமர்சனத்துக்காக காத்திருந்தாங்க. ஒரு பத்திரிக்கையில போடலன்னா ஏங்குனாங்க. இன்னைக்கு சில விமர்சனங்கள கேட்கும்போது, நம்புறது ஏன் அவங்களே விமர்சனம் பண்றாங்கன்னு இருக்கு. நான் சொல்றேன் ஒரு ஒரு சில ஆட்கள். வன்மத்த கக்குறவங்க. வன்மத்த வியாபாரமாக்குறவங்க. ஒரு சிலர். அவங்கலாம் வந்து இப்ப விமர்சனம் பண்ணும்போது, இந்த ஆள்லாம் ஏன்டா நம்ம படத்த விமர்சனம் பண்றாங்கிற கவலை இன்னைக்கு இருக்கு. விமர்சனத்தால சில படத்த ஓச்சுப்புறாங்க. அந்த மாரி ஒரு கான்ட்ரோவர்சியா வன்மத்த கக்குற ஆள விமர்சனத்த தான் இன்னைக்கு ஆடியன்ஸ் மனநிலைய நம்புது இன்னைக்கு. நல்லபடியா விமர்சனம் பண்ணா அவங்களுக்கு ஒரு இதா தெரியல. திட்டணும். ஹீரோ திட்டணும். டைரக்டர் திட்டணும். இவன் மடையன். இவன் அவன் திட்டினா அது அது சந்தோஷமா இருக்கு. சில மக்களுக்கு அந்த மாரி ஆயிட்டாங்க. இதெல்லாம் சொல்றேன். இதெல்லாம் சினிமா கிடைச்சு இன்னைக்கு ஒரு வீழ்ச்சிக்கு காரணம். இன்னொன்னு இந்த நேரத்தில நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார இன்னைக்கு சின்ன படம் நல்லா ஓடும்னு நினைக்கிறவங்க, சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சின்ன படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற அனைவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு நம்ம வந்து நன்றிய தெரிவிக்கணும். ஒரு பாராட்ட தெரிவிக்கணும். ஏன்னா, இன்னைக்கு அவர் உச்சத்த அடைஞ்சு அவர் பார்க்காத வெற்றி இல்ல. அவர் பார்க்காத புகழ் இல்ல. ஆனா, இன்னைக்கு ஏதாவது ஒரு படம் சிறிய படங்கள் நல்ல படமா இருந்தா, அந்த யூனிட்ட வீட்டுக்கு வரவழைச்சு வாழ்த்துறார் சார். யார் சார் வாழ்த்துறாங்க இன்னைக்கு? ஏதோ ஒரு சிறிய படம். படம் நல்லா இருக்கு. அப்பன்னா அடுத்து அடுத்த நாளே அந்த யூனிட்ட போயிடுறாங்க. அழகா அவங்கள பேசி வாழ்த்தி, ஒரு ஸ்டில்லுக்கு போஸ் குடுத்து, ரஜினி சார் இந்த படத்த நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக, அந்த படத்த பல பேர் பார்க்குறாங்க. அப்போ ஒரு சிறிய பட வெற்றிக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் உதவி பண்றாரு. ஏன்னா, அவரு தான் சினிமா நல்லா இருக்குன்னு நெனைக்கிறவரு. எனக்கு தெரிஞ்சு பாட்ஷாவோ, படையப்பான்னு தெரியல. வெற்றி விழா. அவரு படத்த வெற்றி விழாவுல இயக்குனர் சேர்ன்னு அழைக்கிறாரு. பொற்காலம் படம். பொற்காலம் படம் படத்த பாராட்டி, அவருடைய வெற்றி விழாவுல அவருக்கு செயின் போடுறாரு. எந்த ஹீரோவுக்கு இந்த மனசு வரும்? அவங்க வெற்றி விழால அவங்கள பத்தி பேசணும். அவங்கள பத்தி புகழ்ந்து பேசணும். அந்த படத்த பத்தி பேசணும். ஆனா, ரஜினி சாரோட ஒரு நல்ல உள்ளம். இன்ன வரைக்கும் எத்தன படங்கள அவரு அ இயக்குனரையும், தயாரிப்பாளரையும் அழைச்சு வாழ்த்துட்டாரு. நான் சொல்றேன், இதே மாரி உச்சத்துல இருக்க பெரிய, பெரிய ஹீரோக்கள், நீங்க எல்லா படத்தையும் பாராட்ட வேணாம். நீங்க படம் பாருங்க. உங்களுக்கு படம் புடிச்சிருந்தா, சின்ன படங்கள் ஏதாவது புடிச்சிருந்தா, நல்லா இருந்தா, நீங்க சினிமாவுக்கு நல்லதுன்னு நெனச்சு, அந்த யூனிட்ட கூப்ட்டு வாழ்த்துங்க. இல்லையா, இந்த படம் பார்த்து நல்லா இருக்குன்னு ஒரு ட்விட்டா போடுங்க. இது நீ சினிமாவுக்கு செய்ற மிகப்பெரிய சேவை. நம்ம சம்பாதிச்சுட்டோம். நம்ம கோடிக்கணக்குல சம்பாதிச்சுட்டோம். அதுக்காக நீங்க எல்லா படத்தையும் பாராட்ட வேணாம். உங்களுக்கு புடிச்சத பாராட்டுங்க. இன்னைக்கு அது தேவை சார் இன்னைக்கு. சிறிய படங்களுக்கு இந்த மாரி இப்ப வளர்ந்தவங்க, சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்கவங்க, நம்ம ஒரு காலத்துல இந்த மாரி சின்ன படத்துல நடிச்சு தான் பெரிய ஆள் ஆயிருக்கோம். இது மிகப்பெரிய இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு சிறிய நல்ல படங்களுக்கு, பெரிய ஹீரோக்கள் அவங்க வாழ்த்துனாலே அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். ஆ அத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மத்தபடி இந்த இரவின் விழிகள் வாழ்த்து வந்த அனைவருக்குமே நன்றி. சிஸ்டர் மனோகர் சார், ஆமா உங்க ஆமா. திருப்பாச்சியில கிளைமாக்ஸு நான் ஒரு ஃபுல் செட்டப் பெரிய க்ரவுடு. வில்லன் பக்கத்துல ஒரு காமெடி பண்ணணும். ஏற்கனவே ஒரு நடிகர வச்சேன். சரியா திருப்தி இல்ல. அவரு அதுவரைக்கும் நடிக்க கூப்பிடல நான். படம் முடிஞ்சுது. லாஸ்ட் கிளைமாக்ஸ் எடுத்துக்கிருக்கேன். என்னடா! அப்படின்னு எனக்கு திருப்தி இல்ல. அப்புறம் இது கரெக்ட்டா அப்புறம் டக்குனு பொறுத்துடுச்சு எனக்கு. சிசிர் முகம் கரெக்ட்டா இருப்பாரே! அப்படின்ட்டு.
உடனே மேனேஜர் சொல்லி, "சார் அவர கூட்டு வாங்க சார்ன்ட்டு." காலைல ஷூட்டிங் அப்போ 10, 11 மணிக்கு இவருக்கு ஃபோன் பண்ணி, அப்புறம் வந்து தான் அந்த கிளைமாக்ஸ் டயலாக் உங்க டயலாக் தான் பயங்கர கிளாப்ஸ் நடந்துச்சு. ஆமா, ஆமா. அங்கேயே பாருங்க தளபதி. ஈக்குவல் பண்ணியிருக்காரு அவரு. ஒரு நன்றி. இந்த படம் இரவின் விழிகள் மிகப்பெரிய வெற்றி அடைந்து, இந்த இயக்குனர், தயாரிப்பாளர், நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன் அனைவரும் பேரும் புகழும் அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.